மீன் குழம்பு, புளி குழம்பு, அப்புறம் காய்கறி சாம்பார் இது எல்லாத்தையும் டேஸ்டி அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாக மாற்றக்கூடிய குழம்பு மிளகாய் தூள் ரெசிபி தான் இதில் பார்க்க போகிறோம். 2 கிலோ மல்லி விதைகளை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததா வெந்தயம், மிளகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாமே கொடுத்துருக்கிற அளவுப்படி தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கப்பு மெஷர்மெண்ட்னா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. இன்கிரீடியன்ஸ் எல்லாமே அளவு நோட் பண்ணி வச்சு கடைக்கார கிட்ட போய் கொடுத்தீங்கன்னா அவர் அழகாக எடை போட்டு கொடுத்துருவாரு. நல்ல 2 கையளவு கருவேப்பிலையை நல்ல கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால பூச்சி வராம தடுக்கிறதுக்காக ஒரு கைப்பிடி அளவு உப்பு ரோஸ்ட் பண்ணி சேர்த்து எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணி முடிச்சதும் கடைசியில அதே கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி 2 கிலோ மல்லிக்கு 1/2 கிலோ நல்ல காரசாரமான மிளகாவை ஆட் பண்ணி லோ ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியா பெருங்காயம் சேர்த்து நல்லா ஆற வச்சு மில்ல கொடுத்து பவுடர் ஆக்கலாம். தாராளமா நம்ம 6 மாசம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஒரு நாள் ஸ்ட்ரகிள் பண்ணி இதை செஞ்சுட்டா போதுங்க, 6 மாசம் வரைக்கும் நிம்மதியா குழம்பு செஞ்சு அசத்தலாம்.